ரெஸ்பெக்ட் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். அவரும் பாவம் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாரு. வணக்கம், நான் உங்கள் கூகுள் டி ஆர்எஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ரொம்ப நாளாக ஒரு உருட்டு இருந்தேன். ஸோ வண்டி இன்றைக்கி அப்டேட் பண்ணலாம், நாளைக்கு அப்டேட் பண்ணலாம், இந்த இப்போ அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ அட்லாஸ்ட் ஃபைனலாக அந்த சொன்ன வார்த்தைக்கு உண்டான நாள் வந்து விட்டது. ஸோ இன்றைக்கி நம்ம போய் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி ஒரு சின்ன சின்ன அப்கிரேட்லாம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. ஸோ அதெல்லாம் பண்ண போகிறோம். ஸோ அது எங்கே போகிறோம், என்னென்னு போடுறோம்னு சொல்லிட்டு நான் மூடோ விளாக்ல கன்டினியூ பண்ணுறேன். அந்த ஃபேமிலி மெம்பர் கார்த்திக் ப்ரோட ஆசையை நிறைவேற்ற போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். என்னென்ன அப்டேட் பண்ணுறோம், ஸோ எங்கே போய் அப்டேட் பண்ணுறோம் சொல்லி தெளிவாக சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம காலையில் கிளம்பலாம்னு சொல்லிச்சு. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock பக்கமாக ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் கிளம்புறோம். ஸோ இப்போ நம்ம மட்டும் போக போகிறதில்ல, நம்ம கூட கலையும் வரோம். ஸோ போகும்போது நம்ம கலையை பிக் பண்ணிட்டு அப்படியே டேரெக்டாக போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பில்லை கிளிக் பண்ணி ஆளில் கொடுத்துங்க. ஸோ அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருங்க. ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஸோ வாங்க வண்டியில் எடுத்துகிட்டு போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். கிளியர் ஆஃப் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி வச்சு. ஸோ ஆல்ரெடி கலை இப்போ வந்துட்டான். அவனை டேரெக்டாக போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு அண்ட் டேரெக்டாக சேலம் போக வேண்டியதுதான். பா வாரம் ஃபுல்லாக வேலைக்கு போயிட்டு வாரம் எண்டில் வண்டி எடுத்துகிட்டு ஒரு த்ராட்டில் கொடுக்குறதே ஒரு தனி சுகம்தான். வெயிட் பண்ணுறான் பாருங்க. தம்பி வரலீங்களா? சரி, சேலம் எப்படி போகிறதுன்னு தெரியல, சொல்கிறீங்களா? லிஃப்ட் கொடுத்தா தான் சொல்லுவீங்களா? உட்கார வேண்டியதுதானே டீ கடையில்? ஆ ஏய், நான் அதான் சொன்னேன்னா இல்லையா, வந்து வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொன்னேன். நீ தான் கேட்கல. இருபா வாடா போகலண்ணா, நான் அப்போ தான் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஆ நீ என்னை பற்றி தெரிஞ்சுக்க வேணாமோ தம்பி? என்னை பற்றி தெரிஞ்சு நீ 5 நிமிஷம்னு சொல்கிறிய. சண்டே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு, கலையை பிக்கப் பண்ணியாச்சு. ஸோ டேரெக்டாக இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சேலம் போகிறோம். சேலமில் தான் நம்ம ஒரு கடை பார்த்துருக்கோம். ஸோ சேலத்தில் பல கடை இருக்குது பைக்கர்ஸ்க்கு. பட் ஆனால் நான் ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணது இப்போ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பைக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய கடை இருக்குது. பைக்கர்ஸ் கஃபே இருக்குது, மோட்டோ ஷாப் இந்தியா இருக்குது, ரோமன்ஸ் ஹெல்மெட்ஸ், இது மாதிரி நிறைய கடை இருக்குது. இப்போ நான் சூஸ் பண்ணது எதனால், குறிப்பிட்ட கடை எதனால் ஸ்பார்க் பைக்ஸ்ன்னு சொல்கிறேன்னா, அந்த கடையில் ஆல்ரெடி கொஞ்சம் இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. எதனால் அங்கேன்னு சொன்னால், அது மற்றதெல்லாம் ஒரு ஷாப் வச்சுருக்காங்க பைக்கர்ஸ்க்கும், பைக்கர்ஸ் இதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன ஷாப்பாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி ஹோல்சேலுக்கும் கொடுக்குறாங்க, ரீட்டெயிலும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாகவே போயிட்டு நான் ஆல்ரெடி நான் போய் பார்த்துருக்கேன். ஏகப்பட்ட திங்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் சரி அங்கேயே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டு. அதனால தான் வண்டி பறக்குதே, அன்கண்ட்ரோலபிள் வாய். ஒரே குஷியாக இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு வண்டி எடுக்கிறனால. ஏன்னா போன வாரம் வண்டி எடுத்தது, ரிட்டன் இப்போ தான் வண்டி எடுக்கிறேன். நடுவில் கொஞ்சம் தூரம் வாழப்படி வரைக்கும் வரதுக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்துருப்பேன். வண்டியில் ஹேண்ட்பேக் சொல்ல போனால் சுத்தமாக பெட்ரோல் இல்லை. போகிற வழியில் அப்படியே பெட்ரோல் போடணும். இப்போ இருந்தாலும் இங்கே பாரத் பெட்ரோலியம் இல்லை. போகிற வழியில் ஹெச்பியில் எங்கேயாச்சும் பெட்ரோல் போட்டு அதுக்கப்புறம் நம்ம டேங்க் ஃபில் பண்ணும்போது பாரத்தில் பெட்ரோல் அடிச்சிடலாம். நிறையா சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் என்னென்னா மாடிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இப்போ வந்து நான் ஒரு சின்ன ஆல்ரெடி நான் கொட்டேஷன் போட்டு இவ்வளோ அமௌண்ட் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 9K பக்கமாக வருது வச்சுங்களேன், ஆக்சரிஸ் மட்டும் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் நான் ஒரு 9K ஓகேன்ற மாதிரி தான் இருந்தேன். பட் ஆனால் இப்போ ஒரு சின்ன தாட்டில் ஒரு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம அப்கமிங்கில் இதுக்கு மேலே ரைட் போகிறோம். அதனால் சுத்தமாக கையில் இருக்கிறத முடிச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் தனியாக உட்காந்துருக்க வேண்டியது தான். அதனால் இப்போதைக்கு பார்ப்போம். போயிட்டு நாங்கள் என்ன ஆல்ரெடி கொட்டேஷன் போட்ட திங்ஸ்லாம் அங்கே ரெடியாக இருக்குது. நான் கேட்டால் ரெடியாக இருக்கான்னு கேட்டுக்க ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. போயிட்டு இப்போ நம்ம என்னென்ன வேணான்ற முடிவுன்றது அங்கே போய் தான் முடிவு பண்ணணும். அதனால் அங்கே போயிட்டு நான் என்ன ஏதுன்னு சொல்கிறேன். முதல்ல போய் வண்டிக்கு பெட்ரோல் போடணும். டோல்கேட் தாண்டியே பெட்ரோல் போடலாமா? ஓகே டிஆர்எஃப், நான் இங்கேயே போடலான்னு நினச்சேன் பெட்ரோலு. பட் ஆனால் ஒரு பாயிண்ட் காட்டுறான், டோல்கேட் தாண்டி போட்டுடலான்னு இருக்கேன். ஏன்னா அங்கே ஒரு பாரத் பெட்ரோலியம் இல்லை, அங்கே பவர் ஆனால் இல்லை, நார்மல் தான் இருக்குது. பட் ஆனால் பாரத்லேயே போட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் தூரம் அவர் என்ன ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தான் இருக்கும். கிராஸ் பண்ணிட்டு அங்கேயே போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வரும்போது டேங்க் ஃபில் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. டிஆர்எஃப் டோல்கேட் தாண்டி நம்ம பாரத் பெட்ரோலியம் பக்கமாக வந்துட்டோம். ஸோ டேரெக்டாக போயிட்டு இப்போது வண்டிக்கு கொஞ்சம் பவர் ஏற்றிட்டு பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக பெட்ரோல் பங்க் வர நேரத்துக்கு பிளிங்க் ஆகிறான். இன்னும் மட்டும் பிளிங்க் ஆகாம தான் இருந்தேன். உனக்கு பெட்ரோல் ஊற்றுறோன்னு சொன்னது தப்பாக போச்சு. டிஆர்எஃப் இங்கே ஒரு கண்டென்ட் பண்ணி பார்ப்போமா? 3 ரூபாய்க்கு பெட்ரோல் கேட்டு போவோமா? பழைய கண்டென்ட் தான் நிறைய பேர் கேட்குறது. எல்லோரும் 1 ரூபா கேட்டுருப்பாங்க, நான் 3 ரூபாய் கேட்டு போவோமா? மூன்று ரூபாய்க்கு இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. எல்லாரும் 1 ரூபா கேட்டாங்க, நான் 3 ரூபாய்க்கு கேட்குறேன். 300 ரூபாய்க்கா போடுவீங்களா? 3 ரூபாய்க்கு ஏன் போட மாட்டீங்க?
ஆனால் போடலாம். ஐயோ 3 லிட்டருக்கு 300 ரூபாய்க்கு போட்டு சொல்லிட்டேன். சே நன்றிக்கா. ஏர் செக் பண்ணிலாம் பல நாட்கள் ஆகுது. இந்த மாட்டிக்கு அதில் இப்போ அங்கே மாற்றினோம்னா இதில் தூக்கிட்டு வருவேன், கையில் தூக்கிட்டு வருவேன். இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் மாற்றினோம்னா வச்சுக்க. இது மாற்றினா உனக்கு ஃபுல்லாக சேர் அடிக்கும். அதான் நான் பார்க்குறேன். இருண்ணா நீங்கள் போய் டீ குடிங்களா? அடிச்சிடலாம். சாப்பிட்லைங்களா? பாவம். ஏன் வயசானதுனாலயா? சாப்பிட விட மாட்டேன்றாங்களா? நான் வண்டியே கழுவுறதில்ல, வேணாம் அப்படியே இருக்கட்டும். அது ஓகே தான். பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த பெட்ரோல் ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாருங்கள், சாப்பிட விடுங்க தலைவரை. அவர் மட்டும் நான் மனுஷன் தானே, சாப்பிடாம கூடாமல் வேலை பார்க்குறேன். காற்று பிடிக்கிறவங்களும் கொஞ்சம் பொறுமையாக பிடிங்கப்பா. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீங்களே கூட வந்து பிடிச்சிங்க. உங்களுக்கு என்ன பிடி தெரியாதா? எனக்கு தெரியாதா? நான் பிடிக்கணும்னு சொன்னேன், அவங்க தான் பிடிக்கல. என்ன சொல்கிறியா? அடி நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. எங்கடா 300 ரூபாய்க்கு போட்டேன். எப்படி இருந்தாலும் ஒரு 3/4 டேங்க் மேலே நிற்பான்னு பார்த்தா 2 பாயிண்ட் தான் நிற்கிறோம். எப்பயுமே நான் 300 ரூபாய்க்கு போட்டேன்னா மேலே 3 லிட்டர் தான் போடுவேன். 3 லிட்டர் போட்டேன்னா ஆஃப் டேங்க் மேலே தான் காட்டுவேன் எப்பயுமே. ஆமாம், அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரெஸ்பெக்ட் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். அவரும் பாவம் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போகுது. நான் சொன்னேன் நீங்கள் உட்காருங்க, நான் அடிக்கணும்னு தான் நானும் சொன்னேன். அவர் தான் இல்லைப்பா நான் அடிச்சிடறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு சாப்பிட கூட விட மாட்டேன்றேன்னு. அண்ணன் இப்போ நம்ம வண்டிக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம், ஃபிட்டிங்ஸ்லாம் போட்டு முடிச்சிட்டோம்னா கையோட இன்னொரு இடத்துக்கும் போகலாம். அதை நான் கன்ஃபார்மாக சொல்லலை, ஏன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணாமல் எதுவும் சொல்லக்கூடாது. நான் முதல்ல இது ஃபிட்டிங்ஸ் பண்ணுற இடத்துக்கு முதல்ல போயிட்டு கடைக்கு போயிட்டு நம்ம முதல்ல ஃபிட்டிங்ஸ்லாம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா இன்னொரு இடத்துக்கு போகலாம். நான் கோயில் இருக்கேன், நல்ல கோயிலா. அதுக்கு வந்து விநாயகர் ஏதோ 3 முகமோ ஏதோ இருக்குமா. என்எஸ்எஸ் கேம்ப்க்கு நான் இங்கே தான் வந்தேன். பட் ஆனால் நான் கோயிலுக்குள்ளே போல மலைக்கு மேலே ஏறிட்டேன். ஒரு டைம் வச்சு இங்கே ஒரு கோயில் இருக்குது, அங்கே அப்போ அதுக்கு போனோம். அண்ட் இங்கே ஒரு கோயில் இருக்குது, கந்தாஸ்தோரம்னு சொல்லிட்டு. அங்கே வந்து விநாயகர் தான் நினைக்கிறேன். விநாயகர் வந்து ஒரு 3 முக வடிவில் இருப்பாராம். நல்லாயிருக்குமா பெரிய கோயில். எங்கள் சித்தி சொன்னாங்க, எங்கள் அக்காவும் சொன்னாங்க. நாங்கள் இங்கே என்எஸ்எஸ் கேம்ப் வந்திருக்கோம், இந்த கோயில் வழியாக தான் வந்திருக்கோம். பட் ஆனால் நம்ம இன்னைக்கு கோயிலுக்கு சாமி பார்க்க வந்திருக்கோம். அதனால் நாங்கள் கோயிலுக்கு சாமி கும்பிடாமல் நான் நேராக மலை ஏறிட்டோம் என்எஸ்எஸ் கேம்பில். அதனால் அந்த மலை ஏறணும் கரெக்டாக. மேலே ஏறிட்டு அங்கேருந்து சுற்றி பார்த்துருந்தோம். அண்ணன் கோயிலுக்கு எதுக்கு வரோம்னு சொன்னோன்னே நீங்கள் அந்த மாதிரி எதுவும் நினச்சிடக்கூடாது. நாங்கள் அப்போ வந்து அந்த ஸ்டேஜில் காலேஜ் படிக்கிற ஸ்டேஜில் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் சுற்றிட்டு இருந்தேன். அதனால் நம்ம இன்றைக்கி கோயிலுக்கு வந்தோம் சாமி கும்பிடணும்னு சொல்லி அப்படி சொல்லியிருந்தேன். நீங்கள் உடனே பொண்ணை பார்க்க தான் வந்து நினச்சிக்கூடாது. நான் நீங்கள் அப்படி ஒரு தாட் போயிருப்பீங்க. அதனால தான் நான் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். இந்த சிட்டி சைடுக்குள்ளே வந்து ஏதோ டென்ஷனாக ஆகுது. எங்கேருந்து வராங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் சும்மா இவ்வளோ டிராஃபிக் ஜாமாக இருக்குது. பைபாஸுக்குள்ளே வரும்போது எப்படி சர்ன்னு வரும். ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவு தானே, அதெல்லாம் போய் வீட்டில் படுத்தவங்க வேண்டியது தானே. கேட்பேன், எனக்கு தெரியும் அந்த கேள்வி ஏன்ட்டே கேட்பேன்னு. வெள்ளை சட்டை உன்னை தண்டா கொஞ்சம் ஓரமாக போடா. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன். இது டோன்ட் டேக் சீரியஸ். ஒரு முக்கியமான நோட்ஸ் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைக்கில் கரெக்ட் முறைக்கு வரும். இன்னும் மைக் அப்கிரேட் பண்ணல. கூட விரைவில் மைக் அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சவுண்ட் வராமல் நான் பார்த்துக்கிறேன். நான் இன்னும் கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு போகலடா. இன்னும் ஒரு டைம் முடியும் கோயிலுக்கு போகலாம். ஆனால் எப்பயுமே கோயிலுக்கே போகக்கூடாது. நம்ம நேச்சுரல் ரசிக்கலாம், இயற்கையை ரசிக்க பார்ப்போம். ஏன்னா இப்போ தான் கிளைமேட் கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் போனால் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஓகே டியரா, ஃபைனலாக நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம் கடைக்கு. பார்த்தீங்களா இல்லையா, இதுதான். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் தான் வச்சுருப்பாங்க. போர்டு இல்லை, பார்த்தியா இல்லை, அதுதான் போர்டு ஸ்பார்க் பைக்கர்ஸ். ஸோ ஓகே டியரா, கரெக்டாக நம்ம இப்போ ஷாப் வந்து ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக இப்போ இந்த ஷாப் கடை நேம் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பைக்கர்ஸு.
உங்களுக்கு ஆல்ரெடி மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். கரெக்டாக கடை லொக்கேஷன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வேர் ஹவுஸ். நான் எதனால் உங்களுக்கு சூஸ் பண்ண முதலே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மற்ற கடையில் நான் சர்ச் பண்ணும்போது கடை மட்டும் தான் பார்த்துருப்பேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ் ஃபுல் எல்லா ஆக்சரிஸுமே இருக்கும். உங்களுக்கு சுற்றி பார்த்தாலே தெரியும், அப்படியே சுற்றி காமிச்சிருக்கோம். அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் ஏகப்பட்ட ஆக்சரிஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த கடையை சூஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் என்னை காட்டலாம் நீ சுற்றி காட்டுறாங்க குட்டினா ரொம்ப சுற்றிட்டு இருப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் நமக்கும் பட்ஜெட் ரொம்பலாம் அதிகம் தேவையில்லை, குட்டிஸாக போடலாம், குட்டி பட்ஜெட் தான் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறோம். இந்த ஷாப்பும் நான் சூஸ் பண்ணேன். இன்னும் நம்ம ஆக்சரிஸ்லாம் எடுக்கல, இப்போ தான் வந்தோடனே நான் அப்படியே கொஞ்சம்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு கொட்டேஷன் வாங்கியிருக்கேன். அது நான் கொட்டேஷன் இப்போ அந்த கொட்டேஷன் நான் மாற்று மையாக தான் பண்ண போகிறேன். ஏன்னா நான் ஒன்று தூக்க போகிறேன் அதிலிருந்து. அதனால் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் நம்ம வண்டிக்கு ஃபிட் பண்ணலாம் தான் இருக்கேன். பட் ஆனால் இது மாதிரி எங்கள் அம்மா ஒன்று வச்சிருக்கு, நான் ஃபிட் பண்ணலாம். என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ப்ரூமா ஈஸியாக வேணாம், தரப்பட்ட இங்கே தமிழில் சொன்னாலே போதும். நான் இதை மாட்டினா எங்கள் அம்மா தொடக்க சொன்னேன் அப்படியே வெட்டி அடிச்சிருக்கோம். ஸோ அதனால தான் செம்மையாக இருக்குது. நம்ம வண்டிக்கும் போடலாம் தான், பட் ஆனால் நம்ம இன்லைன் சூப்பர் பைக் எடுத்து போகணும். இது மாதிரி இந்த வண்டிக்கு போட்டு நம்ம குடும்பப்படுத்தலாம். சல்லி சல்லியான்னு இருக்கிறீங்க.